இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவா இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க யாராவது ஃபேமிலியோட துபாய்க்கு மூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியால இருந்தீங்கன்னா உங்க டிசிஷனை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவா கூட இருக்கலாம். நான் துபாயில 6 இயர்ஸ் இருந்திருக்கேன். என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ரியாலிட்டியை மட்டும் தான் இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். துபாயில ஒரு குறிப்பிட்ட சேலரியோட வாழ்றது எவ்வளவு சேலஞ்சஸ் இருக்குது, எப்படியெல்லாம் உங்க சேலரி செலவாகுது அப்படிங்கிறத பத்தி தான் ஃபுல் வீடியோல நான் பேச போறேன். ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. உங்களோட டிசிஷனை மாற்றக்கூடிய வீடியோவா கூட இது இருக்கலாம். ஒரு 5 இயர்ஸ் ஃபேமிலியோட துபாயில் வாழணும், சர்வே பண்ணணும் அப்படின்னா இப்போலாம் ரொம்ப யோசிக்க வேண்டிய நிலைமையாக ஆகிப்போச்சு. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் யாராவது ஒரு குறிப்பிட்ட சேலரியோட இந்த சேலரி போதும், நம்ம அழகாக துபாயில் ஒரு 5 இயர்ஸ் ஃபேமிலியோட சர்வே பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஏமாறாதீங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், அது அவ்வளவு ஈஸியான காரியம் கிடையாது. அதுல எவ்வளவு சேலஞ்சஸ் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா துபாயில நான் 6 இயர்ஸ் இருந்திருக்கேன் ஃபேமிலியோட. அதனால எவ்வளவு சேலரி இருந்தா நம்மளால லைஃப் அங்க ரன் பண்ண முடியும், அதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, அதுல இருக்க நிதர்சனமான உண்மைகள் என்ன, டீட்டெயிலா இந்த வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். இது போக உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. நான் ஃபர்ஸ்ட் துபாயில 6 இயர்ஸ் இருந்தேன். இப்போ நான் ஷார்ஜாக்கு மூவ் ஆயிட்டேன். ஷார்ஜாக்கு மூவ் ஆனதுனால கிட்டத்தட்ட 20,000 இயர்லி நான் சேவ் பண்ணியிருக்கேன் ரெண்ட்ல மட்டும். இதற்குண்டான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை போய் வாட்ச் பண்ணுங்க. எமிரேட்ஸ் கைட் தமிழ் சேனல் அப்படிங்கிறது ரியாலிட்டியை மட்டும் பேசுற ஒரு ஸ்பேஸ். நிறைய பேர் துபாய்க்கு வரவங்க நம்ம நல்ல ஒரு ஜாப்ல உட்கார்ந்துட்டு ஃபேமிலியை கொண்டு ஒரு நல்ல செட்டில்டு லைஃப் வாழணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருத்தருடைய கனவு. ஆனா அந்த கனவுக்கு பின்னாடி இருக்கிற நிஜம் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எஸ், நான் அஜ்மான்ல இருந்திருக்கேன், துபாயில 6 இயர்ஸ் இருந்திருக்கேன், இப்ப ஷார்ஜா மூவ் ஆயிருக்கேன். இதுல உள்ள ரியாலிட்டி என்ன அப்படிங்கறத கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். சரி, முதல்ல ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக். துபாய் வரணும் அப்படின்னு நினைக்கும் போது எல்லார் மைண்ட்லயும் ஒரு பெரிய பிக்சரே ஓடும். ஜாலியா வீக்கெண்ட்ல ஒரு பீச் போறது, அப்புறம் புர்ஜ் கலீஃபா போய் சுத்தி பார்க்கறது, குழந்தைங்களை நல்ல இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், ஃபேமிலியோட பீச்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பெரிய பெரிய மால்ல ஷாப்பிங் பண்ணணும், காணாததுக்கு நல்ல ஒரு கார் வாங்கி ஆபீஸ்க்கு கார்லயே போகணும். இப்படி நிறைய கனவுகள் உங்களுக்கு இருக்கும், கரெக்டா? ஆனா ரியாலிட்டி என்ன அப்படின்னா துபாய்ங்கிறது ஒரு ஹை காஸ்ட் லிவிங் சிட்டி. நம்ம சேனல்ல நிறைய சேலரி ரியாலிட்டி சீரிஸ்னு சொல்லிட்டு வீடியோ கிரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியாச்சு. பேச்சுலர்ஸே துபாயில ஒரு 5 இயர்ஸ் சர்வே பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கே அது ஒரு சேலஞ்சஸா இருக்குது. இதுல ஃபேமிலி மெம்பர்ஸை வச்சுக்கிட்டு 5 இயர்ஸ் துபாயில சர்வே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வெறும் நீங்க வாங்குற சேலரியை மட்டும் நம்பினா அது சாத்தியமே கிடையாது. எதனால சொல்றேன் அப்படின்னா இங்க ஒவ்வொரு வருஷமும் சேலரி கூடுதோ இல்லையோ விலைவாசி கூடிக்கிட்டே தான் இருக்குது. அதனால நீங்க வாங்குற சேலரி போதாது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கறத ஒவ்வொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சேலரி ரியாலிட்டியை பார்ப்போம். இப்போ ஒரு சின்ன கொஸ்டின் உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ துபாயில வாழணும், ஃபேமிலியோட இருக்கணும் அப்படின்னா எவ்வளவு சேலரி தான் வேணும்? ஒரு 15K அல்லது 20K போதும்னு யோசிக்கிறீங்களா? அல்லது 8K ஆர் 10K வந்தா கூட எப்படியாவது நான் மேனேஜ் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே 8K அல்லது 10K இருந்தா நான் ஃபேமிலியோட துபாயில சர்வே பண்ணிடலாமா, அட்லீஸ்ட் மேனேஜாவது பண்ணிடலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. ஓப்பனா சொல்றேன், ஒரு குழந்தையோ அல்லது 2 குழந்தையோடயோ நீங்க துபாயில 5 இயர்ஸ் சர்வை பண்ணணும். நீங்க 8K 10K வச்சுக்கிட்டு தப்பா நினைக்காதீங்க. ரியாலிட்டி என்னன்னா கண்டிப்பா அது போதாது. எக்ஸ்பென்சஸ் லிஸ்ட்டை ஒண்ணா நான் உங்களுக்கு சொல்றேன். இதை பாத்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. அதனாலதான் ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்றேன். துபாயில ஃபேமிலியோட நீங்க வாழணும் அப்படின்னா நீங்க வாங்குற சேலரியில ஒரு 50% அட்லீஸ்ட் ஒரு 50% இப்ப நான் சொல்ல போற இந்த 5 விஷயத்துல தான் லீக் ஆகும். இங்க யுஏஇல எக்ஸ்பேட் மத்தியில பெரிய தலைவலியே இந்த ரெண்ட் தான். ஃபர்ஸ்ட் ஒரு 37K ஸ்டுடியோல இருந்து ஒரு 55K 2 BHKக்கு மாறினதுலாம் நிஜம். என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். துபாயில ஒரு ஃபேமிலிக்கு 1 BHK நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 55,000
கண்டிப்பா நீங்க கொடுக்கணும். நான் இருந்த பில்டிங்லயே ஸ்டூடியோ பிளஸ் 1 BHK இருந்துச்சு. ஸ்டூடியோ நான் 37 கொடுத்தேன். அதே நேரத்தில் 1 BHK வந்து அங்க 55,000. அந்த 1 BHK நல்ல ஸ்பேசியஸா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது, ரொம்ப சின்னது. அதே இது 2 BHK நல்ல ஸ்பேசியஸா பார்க்கணும் அப்படின்னா நான் வீடு தேடும் போது அதை நான் கவனிச்சிருக்கிறேன், 70 to 80 வரை ஆகுது. ஒரு 65க்குலாம் கிடைக்குது. 65க்கு ரொம்ப சின்னதா பால்கனி இல்லாம கன்ஜஸ்டடா ஒரு மாதிரி பழைய பில்டிங்கா தான் இருக்குது. நீங்க 70 அல்லது 75 கொடுக்க ரெடியா இருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 BHK மினிமலா ஓகே ஒரு ஃபேமிலிக்கு நீங்க பார்க்கலாம். துபாயை பொறுத்தளவு உங்க சேலரியில மேக்சிமம் போற மணி வந்து ரெண்டுக்கு தான். இப்போ இதுல இயர்லி ஒன்ஸ் வந்து 10%, 13%, 15% சொல்லிட்டு ரெண்டை இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்போ இந்த 5 இயர்ஸ்க்கு நீங்க ஒரு பில்டிங்ல இருந்தீங்க அப்படின்னா உங்க கையில இருந்து எவ்வளவு ரெண்ட் போகுதுன்னு நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. ஆனா அதுக்கு ஈக்குவல் உங்க சேலரி கூடி இருக்குமா? கண்டிப்பா கூடி இருக்காது. ஆனா இயர்லி 55,000 நீங்க 1 BHK நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அதுல 10 to 15%, ஏன் 13 நான் இருந்த பில்டிங்ல நான் பார்த்துருக்கேன், அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க வசிக்கிற பில்டிங்ல எத்தனை பர்சன்டேஜ் கூட்டுறாங்க அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. ஆனா நான் வாடகை தேடும்போது ஒரு சில பில்டிங்ல சொன்னாங்க ஃபேமிலி பில்டிங் அப்படின்னா 5% தான் கூட்டணும் அப்படின்னு. இப்படி நிறைய வேறுபாடுகள் இருக்குன்னே வைங்களேன். நான் என்னோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். நாங்கள் இருந்த பில்டிங்கில் இயர்லி 13% to 15% வரை கூட்டுவாங்க. 13னா ஓல்டு டெனனுக்கு, 15னா நியூ டெனனுக்கு கூட்டுவாங்க. அப்போ நம்ம இயர்லி நம்ம சேலரில இருந்து எவ்வளவு ரெண்ட் கொடுக்குறோம்னு நீங்க கவனிச்சு பாருங்க. இந்த 5 இயர்ஸ்க்கு நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்க கையில இருந்து எவ்வளவு ரெண்ட் போயிருக்கும்னு நீங்க கொஞ்சம் ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு பாருங்க. ரெண்ட்ல நான் எதுக்கு சேவ் பண்றேன் அப்படின்னு சொன்னா, இப்போ நான் ஷார்ஜா வந்துருக்கேன். ஷார்ஜால உங்க எல்லாத்துக்குமே தெரியும் மேக்ஸிமம் 3 இயர்ஸ்க்கு எந்த ரெண்ட் இன்க்ரிமெண்ட்டும் கிடையாது. இந்த ரெண்ட் இன்க்ரிமெண்ட் இல்லாம 55,000 தான் நான் இதே 55,000 தான் இந்த 3 இயர்ஸ்க்கு நான் கண்டினியூஸா நான் கொடுக்க போறேன் 2 BHKக்கு. ஆனா இதே 2 BHKக்கு நான் 70,000க்கு இன்னைக்கு துபாயில ஒரு வீடு பார்த்திருந்தேன் அப்படின்னா இயர்லி இந்த 70,000க்கு ஏன் 10% வச்சுக்கோங்களேன், 10% கூட்டுறாங்க. அப்ப எவ்வளவு எனக்கு இந்த 3 இயர்ஸ்க்கு எவ்வளவு லாஸ் ஆகுதுன்னு நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்தது கம்யூட் டாக்ஸ். கம்யூட் டாக்ஸ் அப்படின்னா என்னங்கிறத நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருக்கேன். வாட்ச் பண்ணல அப்படின்னா அதை போய் வாட்ச். துபாயில ரெண்ட் கம்மின்னு நம்ம ஷார்ஜாக்கு மூவ் ஆயிடுவோம். ஆனா ஷார்ஜால இருந்து துபாய்க்கு வேலைக்கு போகும்போது டெய்லி டிராவல், டிராபிக், பெட்ரோல், சாலிக்கு, டிராவல் டைம், கார் மெயின்டெனன்ஸ், இது எல்லாம் சேர்த்தா ஒரு கம்யூட் டாக்ஸ் நீங்க கொடுக்குற மாதிரி 800 to 1,200 வரை நீங்க எக்ஸ்ட்ரா உங்க பட்ஜெட்ல செலவாக வேண்டிய நிலைமை வரும். அதனால எப்போதுமே ரெண்ட்டுக்கு அடுத்தது இந்த ஒரு கம்யூட் டாக்ஸும் உங்களுக்கு ஒரு செலவு இருக்குது அப்படிங்கறத மறந்துடாதீங்க. இது போக இதர செலவுகள் வந்து தேவா, எத்திசலாத் இப்படிலாம் இருக்கு. இதுக்கு ஒரு 1,000 போயிடும். ஃபேமிலியோட நீங்க துபாய்க்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா இதுல மிகப்பெரிய செலவு ரெண்ட்டுக்கு அடுத்தது எஜுகேஷன். எனக்கு சின்ன குழந்தைங்கள்லாம் இல்லை, அதனால என்னோட வருமானத்துல இருந்து நான் எஜுகேஷனுக்கு அவ்வளவா கொடுத்தது இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஃபீஸ், இதுல இந்தியன் ஸ்கூல், பிரிட்டிஷ் ஸ்கூல், இன்டர்நேஷனல் ஸ்கூல், எத்தனையோ ஸ்கூல் வகைகள் இருக்குது. இதுல இயர்லி 15Kல இருந்து 50K வரை நீங்க சூஸ் பண்ற ஸ்கூலை பொறுத்து கண்டிப்பா எக்ஸ்பென்சஸ் இருக்குது. இதுல ஒரு குழந்தைன்னா பரவாயில்ல, இதுல 2 குழந்தைங்க அப்படின்னா உங்களோட செலவை நீங்களே கால்குலேட் பண்ணிக்கங்க. ஸ்கூல் ஃபீஸ் போக யூனிஃபார்ம், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ், இதுல குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தை வச்சிருக்கத பார்த்தா இன்னொன்னு அவங்களுக்கும் வேணும். ஷூ, பேக் ஒரு பேக் வாங்கி கொடுத்தா வருஷத்துக்கு எத்தனையோ பேக் பிள்ளைங்க ரொம்ப சேஃபாலாம் வச்சுக்கிட மாட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 3 to 4 பேக் வாங்கி கொடுக்க வேண்டியது வரும். நோட் புக், பென்சில், பென்னு, இதுல வந்து ஸ்கூல் ஃபீஸ் தவிர உங்களுக்கு எல்லா செலவுகளும் இன்க்ளூடட் ஆகும். இப்போ இது கிரேடுக்கு கிரேடு வருஷத்துக்கு அது ஒரு % இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுல உங்க சேலரி கூடுமான்னு கேட்டீங்கன்னா அதே 500 to 1,000 தான் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட். இந்த 500 to 1,000 அல்லது 1,500 ஏன் 2,000 கூட வச்சுக்கோங்க. இயர்லி ஒன்ஸ் கூட உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடையாது. என்ன பொறுத்தளவு இப்போ மோஸ்ட்லி 2 இயர்ஸ்க்கு ஒருக்க அந்த விசா ரினிவல் பண்ணும்போது இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. அப்படி உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைச்சதுன்னா சந்தோஷம் தான். 2 இயர்ஸ்க்கு ஒருக்க உங்களுக்கு 1,000 2,000 கூடுறது எங்க, இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் பர்சன்டேஜும் கூடுது, ரெண்ட் பர்சன்டேஜும் கூடுது. இந்த 5 இயர்ஸ்ல நீங்க ஃபேமிலியோட துபாயில இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரெண்ட் எவ்வளவு நீங்க கொடுத்துருப்பீங்க, உங்க குழந்தைங்களுக்கு உண்டான ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளவு இருக்கும், உங்களுக்கு வந்த இன்க்ரிமெண்ட், இது ரெண்டுத்தையும் நீங்க பேலன்ஸ் பண்ணி பாருங்க. இன்க்ரிமெண்ட் பிளஸ்
எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கு இந்த 5 இயர்ஸ்ல. உங்க கையில இருந்து எவ்வளவு நீங்க செலவழிச்சிருக்கீங்க, எவ்வளவு லேக்ஸ் கணக்குல, இந்தியன் ருபீஸ்க்கு லேக்ஸ் கணக்குல நம்மளுக்கு. அதனாலதான் சொல்றேன், ஒரு குறிப்பிட்ட இன்கம் வச்சுக்கிட்டு நீங்க துபாயில போய் வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு ஏமாந்த. ரெண்ட் அண்ட் எஜுகேஷன், இது ரெண்டுத்தையும் துபாய் அண்ட் ஷார்ஜாவை கம்பேர் பண்ணும்போது துபாயில உங்களுக்கு அதிகமாக தான் எக்ஸ்பென்சஸ் ஆகும். ஷார்ஜாவை பொறுத்தளவு இந்த கம்யூட் டாக்ஸ்ங்கிறத உங்க பட்ஜெட்ல நீங்க கன்சிடர் பண்ணணும். அடுத்து நம்ம அன்றாட செலவை பத்தி பார்ப்போம். வீட்டு சமையல் அல்லது வெளியில சாப்பிடுறோம், இதை ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும். எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து 3 பேர். இந்த 3 பேத்துக்கும் துபாயில இருக்கும்போது நான் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் பர்ச்சேஸ் பண்றேன். அப்படியுமே எங்களுக்கு 1500 கிராசரி, அதாவது சாப்பாடுக்கு மட்டும், வெஜிடபிள்ஸ், கிராசரிஸ், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ், இது எல்லாம் சேர்த்து 1500. எவ்வளவு நான் வந்து லிபரலாக செலவு பண்ணக்கூடாதுன்னு ஒவ்வொரு பர்ச்சேஸ்லேயும் ரொம்ப கவனமாக நான் பர்ச்சேஸ் பண்ணினாலும் எனக்கு 1500 கண்டிப்பாக வந்துடும். இதில் வெளியில் ஃபுட்டெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவோம். எப்போவாது பிரியாணி, ஷவர்மா அப்படி வாங்கணும்னா, எனக்கு அது சார்கோல் அப்படிலாம் வாங்கணும்னா வீக்லி ஒன்ஸ் அப்படி தான். இதுக்கே எங்களுக்கு 1500 தாராளமாக ஆயிரும். 3 மெம்பர்ஸ்க்கு 1500 ஆகும்போது, பெரியவங்க இருந்தாலே 1500 ஆகும்போது, நீங்க குழந்தைங்களோட, சின்ன குழந்தைங்களோட இருக்கும்போது, குழந்தைங்க எப்போதும் நம்மளே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு திடீர்னு பாக்குறதெல்லாம் வேணும்பாங்க, பாக்குறதெல்லாம் சாப்பிடணும்னு நினைப்பாங்க, வெளியில போகணும்னு நினைப்பாங்க, வெளியில போய் விளையாடணும், பார்க்குக்கு போகணும். அவங்களுக்கு அட்ராக்டிவான திங்ஸ் வந்து எவ்வளவோ இருக்குது துபாயில. அதனால அது எல்லாம் வேணும்னு கேட்கும்போது ஒரு 2 தடவை அடம் பிடிச்சாங்க அப்படின்னா நீங்க அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது கூட்டிட்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால 1500 உங்களுக்கு காணவே காணாது, 2000 கண்டிப்பா வேணும். இதுல பிள்ளைங்களோட ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது, ஒரு பீச்சுக்கு கூட்டிட்டு போனோம், ஒரு சினிமா கூட்டிட்டு போனோம், அல்லது குழந்தைங்களோட ஆக்டிவிட்டிஸ் எதுக்காவது கூட்டிட்டு போனோம் அப்படின்னா உங்களுக்கு 200 to 300 எக்ஸ்ட்ரா தான் ஆகும். அதனால என்ன பொறுத்தளவு ஒரு 2300 வரை ஃபுட்டு, கிராசரி, வெஜிடபிள்ஸ், அதர்ஸ் எல்லாமே உங்களுக்கு 2000 to 2300 வரை கண்டிப்பா ஆகும். இப்போ இங்க இந்த 5 இயர்ஸ்க்கு நீங்க யோசிச்சு பாருங்க. போன உடனே நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, ரொம்ப சிக்கனமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் 5 இயர்ஸ் கழிச்சு கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் ஸ்டைல் உங்களுக்கே தெரியாமல் மாறி இருக்கும். துபாயில் இருக்கும்போது பசங்க அங்கே போனோம், இங்கே போனோம், என்டர்டைன்மெண்ட், இது எல்லாம் கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க. வெளியில் போய் சாப்பிடணும்பாங்க, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, ஸ்போர்ட்ஸில் என்ன சேர்த்து விடும்பாங்க, அல்லது பீச்சுக்கு கூட்டிகிட்டு போ, அங்கே உள்ள வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்க்கு கூட்டிகிட்டு போ அப்படின்லாம் சொல்லும்போது அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த லைஃப் ஸ்டைலுக்கு உங்கள் பிள்ளைங்களும் அடாப்ட் ஆகிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஷார்ஜாவில் அது கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் கம்மி தான். அப்போ துபாயும் ஷார்ஜாவும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஷார்ஜாவில் இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் உங்களுக்கு ஒரு 500 வர சேவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரெண்ட், எஜுகேஷன், ஃபுட் அண்ட் கிராசரிஸ், அதர்ஸ், அது பிறகு குழந்தைங்களுக்கு உண்டான செலவுகள், இது எல்லாம் சேர்த்தீங்கன்னா இந்த 3துலையுமே எப்படி நீங்க பார்த்தாலும் துபாயில காஸ்ட்லியா இருக்குது, ஷார்ஜால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் செலவு கம்மியாகிற மாதிரி தான் இருக்கு. இதுல இந்த கம்யூட் டாக்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் ஷார்ஜால நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா போகுது. அடுத்தது டிரான்ஸ்போர்ட்டை பத்தி பேச. துபாயில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க டிராவல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு செலவு இருக்கு. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், இதுல நோயல் கார்டுன்னு ஒன்று இருக்குது. இதை மந்த்லி நீங்க ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கணும். மந்த்லி ரீசார்ஜ் பண்ணாட்டாலும் போகும்போது நீங்க மெட்ரோ கிட்ட போகும்போது பேலன்ஸ் ஏற்றிக்கிடலாம். இதுல நார்மலா நான் எப்பவாது தான் வெளியில போவேன், நான் வீட்டில் தான் இருக்கிறேன், வீட்டில் இருந்துட்டு என்னோட ஓன் ஒர்க்கை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கே எனக்கு மந்த்லி ஒரு சர்ச்சுக்கு போறதோ அல்லது ஒரு மாலுக்கு போயிட்டு வரதோ அல்லது எனக்கு ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணும்னா கூட மந்த்லி அதை பார்த்தீங்கன்னா 300 தாராளமாக ஆயிருது. அப்படின்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை டிபெண்ட் பண்ணி நீங்க டிராவல் பண்ணிடலாம். ஒரு குழந்தையோட இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். உங்களையே அறியாம துபாய் லைஃப் ஸ்டைலை பார்த்து ஒரு காரு இஎம்ஐ போட்டு வாங்கிருவீங்க. அப்படியே கார் வாங்குற பிளான் இல்லாட்டாலும் காலம் போக போக ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப் ஸ்டைலுக்கு அது மஸ்ட் தேவை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஒரு கார் இல்லாம ஃபேமிலியோட நீங்க துபாயில சர்வே பண்ணணுங்கிறது ரொம்ப கஷ்டம். இதுல வளர்ந்த குழந்தைங்கன்னா பரவாயில்ல, சின்ன குழந்தைங்களை வச்சுக்கிட்டு துபாயில சர்வே பண்றங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். துபாய்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க சேலரி கூடுதோ இல்லையோ எக்ஸ்பென்சஸ் கூடிக்கிட்டே இருக்குது.
அடுத்தது ஹெல்த் கேர் அண்ட் இன்சூரன்ஸ். துபாய் பொறுத்தளவு ஹெல்த் இன்சூரன்ஸ்ங்கிறது ரொம்ப மேண்டிட்டரி. கம்பெனி இன்சூரன்ஸ் கொடுத்தாலும் அதில் உள்ள கவரேஜ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபேமிலிக்கு தக்கனாப்புல உள்ள கவரேஜ் உள்ள இன்சூரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கல, கம்பெனி கொடுக்கல அப்படின்னா நீங்க தனியா உங்க ஃபேமிலிக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுத்தாகணும். அதுக்குண்டான செலவை யோசிச்சு பாருங்க. இதுல எதிர்பாராத செலவுகள் வேற வரும். திடீர்னு குழந்தைங்களுக்கு ஒரு சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும், எங்கேயாவது விளையாண்ட இடத்துல கீழே விழுந்துட்டு வந்துருவாங்க. இது போக நாம பெரியவங்க எங்கேயாவது அங்க வலி, இங்க வலி, தலைவலி, பல்லு வலி, ஏன் சீவியரா சில பேருக்கு ஸ்டோன் ப்ராப்ளம்லாம் வருது. பெரிய பெரிய ப்ராப்ளம் கூட திடீர்னு எதிர்பாராம வந்துருது. அதுக்குண்டான மருந்து, மாத்திரை, அப்புறம் டாக்டர் கன்சல்டேஷன், இது எல்லாம் ஆயிரக்கணக்கில் போயிடும். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்தளவு எனக்கே ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு ரொம்ப கொஞ்சம் உடம்பு சரி பண்ண முடியாத சூழ்நிலைக்கு நான் போயிட்டேன். எனக்கு இருந்த இன்சூரன்ஸ் நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பேசிக் இன்சூரன்ஸ் தான். அதுல ஒண்ணுமே கிடையாது. வெறும் ஒரு காய்ச்சல் சளி வந்தா போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஒரு மாத்திரை வாங்கிக்கலாம், அவ்வளவுதான். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோட பர்சனல் எஃபர்ட்ல நான் தனியா ஒரு இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தேன். இயர்லி ஒரு 1500 to 2000 வரை வந்துச்சு எனக்கு. அந்த இன்சூரன்ஸ்ல எனக்கு ஆயுர்வேதிக் கவரேஜ் இருந்துச்சு. அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு 2500. இந்த 2500 ட்ரீட்மெண்ட் வந்து 7 days ட்ரீட்மெண்ட். அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தானே. இன்சூரன்ஸ் இல்லைன்னா, கம்பெனி கொடுக்குற இன்சூரன்ஸ்ல இதெல்லாம் கவர் ஆகலைன்னா இந்த காசு எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதிர்பாராத செலவுகள்ல போகும். அடுத்தது மெயின் திங்க் ஹிடன் காஸ்ட். இது நிறைய பேர் யூஏயில் இருக்கிறவங்க யோசிக்கவே மாட்டேங்காங்க. ரெண்ட் கொடுக்குறோம், எஜுகேஷன் கொடுக்குறோம், ஃபுட்டுக்கு செலவு பண்றோம். ஆனா எதிர்பாராம வர செலவுகள்னு மருத்துவ செலவுகள் இருக்குது. அப்புறம் இப்போ நான் சொல்ல போற ஹிடன் காஸ்ட். அதுல ஃபர்ஸ்ட் விசா, எமிரேட்ஸ் ஐடி ரெனியூவல். இதுல சொந்தமா நீங்க ஒரு விசா போட்டு இருந்தீங்கன்னா அந்த விசா ரெனியூவல் வரும். இது போக உங்க ஃபேமிலிஸ் யாரையாவது உங்க அப்பா அம்மாவையோ அல்லது வயசானவங்களையோ நீங்க வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு விசா ரெனியூவல். டூரிஸ்டா அவங்க வர போறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க விசா அப்ளை பண்ணணும். அதுக்குண்டான செலவுகள் இதெல்லாம் நம்ம பட்ஜெட்ல நம்ம இன்க்ளூட் பண்றதே கிடையாது. சரி, ஃபேமிலி யாரும் நம்மளுக்கு இங்க வரல அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் நாம எப்படியாவது ஒரு காரியத்துக்காக இந்தியா போக வேண்டியது வந்துருது. அந்த ஃபிளைட் டிக்கெட்டையோ அந்த எக்ஸ்பென்சஸையோ நம்ம பட்ஜெட்ல இன்க்ளூட் பண்றோமா அப்படின்னா அதையும் நம்ம விட்டுருதோம். இந்த செலவு எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன செலவு கூட கிடையாது, லேக்ஸ் கணக்குல செலவாகும். துபாயில இருக்கும்போது நிறைய அட்ராக்டிவான ஷாப்பிங்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. நீங்க வாங்கிட்டு வாங்க, நாங்க காசு தந்துருந்தோம் அப்படிம்பாங்க. ஊருக்கு போனா அந்த காசு கிடைக்குமானா நம்மளுக்கு கிடைக்காது. கையில கொடுத்துட்டு நம்ம கேட்கவும் முடியாது, எனக்கு இதுக்குண்டான காசு தான் அப்படின்னு. கோல்டு வாங்கிட்டு வாங்கும்பாங்க, போனை வாங்கிட்டு வாங்கம்பாங்க. எனக்கு துபாயில உள்ள போன் தான் வேணும், துபாயில உள்ள கோல்டு தான் வேணும்பாங்க. இந்த செலவெல்லாம் நம்ம பட்ஜெட்ல இன்க்ளூட் பண்றோமா கிடையாது. அதனாலதான் இதை ஹிடன் காஸ்ட் அப்படின்னு சொல்றேன். இதுல என்டர்டைன்மெண்ட் செலவுன்னு ஒண்ணு இருக்குது. பசங்க கூட சும்மா நம்ம வெளியில போனா போதும், ஏதாவது ஒரு மாலுக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்க ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம எடுக்காம இருக்கவே முடியாது. நம்மளுக்கு எடுக்கிறோமோ இல்லையோ, குழந்தைங்க கேட்டாங்கன்னா அதை எடுத்து கொடுக்காம இருக்கவும் முடியாது. இதே இது வளர்ந்த குழந்தைங்கன்னா ஒரு பெர்ஃப்யூம் வேணும்பாங்க, ஒரு ஷூ வேணும்பாங்க. சின்ன குழந்தைங்கன்னா எனக்கு அந்த ஆக்டிவிட்டிஸ் போகணும், இந்த ஆக்டிவிட்டிஸ் போகணும், அதுக்கப்புறம் இந்த டாய்ஸ் நல்லா இருக்கும்பாங்க. இந்த செலவெல்லாம் நம்ம பட்ஜெட்ல இன்க்ளூட் பண்றோமா? எல்லாத்தையும் நம்ம விட்டுருவோம். அடுத்தால லைஃப் ஸ்டைல் க்ரீப். ஆரம்பத்துல நம்ம ரொம்ப அப்படி சேவ் பண்ணிடலாம், இப்படி சேவ் பண்ணிடலாம்னு பக்கா பிளான்லாம் போடுவோம். ஆனா சேலரி கூட கூட நம்மளோட லைஃப் ஸ்டைலும் அது கூடயே சேர்ந்து மாறும். சரி, இது மட்டும் இல்லாம நம்மளுக்கு எதிர்பார்க்காத செலவுகள் வரும். ஏன் சம்டைம்ஸ் ஜாபை கூட நம்ம லூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நேரத்துலலாம் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்க சேவ் பண்ணியே தான் ஆகணும். ஆனா துபாயில இருந்தா உங்களுக்கு சேவிங்ஸ் பாசிபிளா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். அதே நேரத்தில் உங்களுக்கு சேலரி, நல்ல சேலரி இருக்குது, ஒரு 15K வாங்குறேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களால சேவ் பண்ண முடியும். 8K 10K வச்சுக்கலாம், ஒரு 12K வச்சுக்கலாம். ஃபேமிலியை வச்சுக்கிட்டு நான் ஈஸியா 1 BHKல ரன் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தவறான பிளான் போட்டு போய் ஏமாந்துடாதீங்க. இப்போ இதில் உள்ள ரியாலிட்டியை நீங்கள் பார்த்தீங்களா? துபாயில் நீங்கள் ஒரு 8K 10K எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஃபேமிலியோட நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது எவ்வளோ பெரிய மிஸ்டேக் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா? நான் இப்போ சொன்ன கணக்கு எல்லாமே ஒரு ஆவரேஜ் தான். உங்களோட லைஃப் ஸ்டைலு, உங்கள் பசங்களோட வயசு, அவங்களோட தேவைகள், உங்களோட தேவைகள், உங்க ஃபேமிலி சிச்சுவேஷன், இதெல்லாம் பொறுத்து செலவு கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். அதனால என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, துபாயில ஃபேமிலியோட ஒரு 5 years நாங்க வாழணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மினிமம்
12K to 15K இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. நல்லா பிளான் பண்ணுங்க. எமர்ஜென்சி ஃபண்டாவது சேவ் பண்ணி வைங்க. இப்போ நீங்க எவ்வளவு சேலரி வாங்குறீங்க, இந்த சேலரி இப்போ நான் சொன்ன செலவுக்கெல்லாம் போதுமா, எக்ஸ்ட்ராவா என்னென்ன செலவு வரும், எப்படி இதுல சேவ் பண்ணணும் அப்படின்னு டீட்டெயிலா ஒரு அனலைஸ் பண்ணுங்க. சும்மா யாரோ சொன்னாங்கன்னு கேட்டுட்டு உங்க ஃப்ரெண்டு இருக்கா, ஃபேமிலி ரன் பண்றாங்க அப்படின்லாம் சொல்லி பார்த்துட்டு நீங்க ஈஸியா ஒரு மைண்ட் நீங்களே உங்களுக்குள்ள ஒரு கால்குலேஷனை போட்டுக்கிட்டு ஏமாந்துடாதீங்க. உங்க சேலரிக்கும் உங்க ஃபேமிலிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வெல் பிளான்ட் பட்ஜெட் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்கம் சோர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. இங்க வந்துட்டு நீங்க கஷ்டப்படுறதை விட இங்க வரதுக்கு முன்னாடியே உண்மை என்ன அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கங்க. கன்ஃபியூசிங் மைண்டை வச்சுக்கிட்டு ஒரு முடிவு எடுக்கிறத விட தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த டாபிக் பத்தி உங்களோட கருத்து என்ன? நீங்க இப்ப துபாயில ஃபேமிலியோட வாழ்றீங்களா, இல்லனா வர பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்க சேலரி எவ்வளவு அல்லது உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. உங்களோட கமெண்ட்ஸ் மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது மாதிரியான துபாய் லைஃப் ரியாலிட்டி தான் என்ன அப்படின்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா இந்த எமிரேட்ஸ் கைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த வீடியோல இந்த கம்யூட் டாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கறத டீட்டெயிலா அதை பத்தி நம்ம பேசுவோம். Until then, stay safe, stay healthy, stay happy. Thanks for watching. Thank you.